சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பேப்பர் பாத்தியா கண்ணு? இல்லம்மா. என்ன விஷயம்? எடுத்து பாரு. என்னம்மா, சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்கிட்ட பேப்பர் காட்ட மாட்டேன். நீ பார்த்தேன்னா இது பெரிய விஷயம்னு உனக்கு தெரியும். அந்த கலெக்டர் விஷயமா? ஆமா, அந்த கலெக்டர் சுந்தரி இந்த ஊரை விட்டே ஓட போறா. என்னம்மா சொல்ற? அவளெல்லாம் காத்திருப்போர் பட்டியலில் வச்சிருக்கிறாங்க. எப்படியும் ஏதாவது ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இவளெல்லாம் நார்த்ல தான் தூக்கி போடுவாங்க பாரு. உன்னாலதான் என் புருஷன் இன்னும் உள்ள இருக்கான். என் கிட்னி எடுக்க வச்சிட்டல. என் குடும்பம் உன்னால பிரிஞ்சிருக்கணும். ஆனா நீ குடும்பத்தோட வேற ஊருக்கு போய் கும்மாளமா இருப்பியா? நீ சந்தோஷமா இந்த ஜென்மத்துக்கு இருக்க முடியாது. நீ எங்க போயிருவ டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்ட? எங்க போனாலும் அங்கேயும் வந்து உன்னை பழி தீக்காம விட மாட்டேன். இன்னையில இருந்து இது என்னோட அறை இல்ல. இது என்னோட சந்தோஷத்தையும் என்னோட துக்கத்தையும் பார்த்த அறை. இப்போ இன்னொரு நபர் இந்த அறைக்கு வருவாங்க. அவங்களுக்கு இந்த அறை அமைதி தரணும். நான் இங்க என் மனசாட்சிக்கு துரோகமா எந்த வேலையும் செய்யல. நான் என் வேலையை நேர்மையாவும் தைரியமாவும் செஞ்சேன். எனக்கு அந்த திருப்தி போதும். மேடம், நீங்க இங்கிருந்து போறது நினைச்சா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு மேடம். எல்லாரும் இந்த ஆபீஸ்ல ஒற்றுமையா வேலை பார்த்தோம். இப்போ நீங்க மட்டும் போறது ஒரு மாதிரியா இருக்கு மேடம். உங்களுக்கு என்ன எப்ப பார்க்கணும்னு தோணுதோ அப்ப நீங்க என்ன வந்து பார்க்கலாம். இதே ஒற்றுமையோட நம்ம எப்போதுமே இருக்கலாம். இந்த ஆபீஸ்க்கு வெற்றிவேலன் சார் நல்ல கலெக்டரா கிடைச்சாரு. திடீர்னு அவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அப்புறம் அதை விட நல்ல கலெக்டரா நீங்க கிடைச்சீங்க. நீங்களும் இப்படி விட்டுட்டு போறீங்களே மேடம். ஒரு கலெக்டர் நிரந்தரமா ஒரே மாவட்டத்துல இருக்க முடியாதே. எப்படியும் எனக்கு டிரான்ஸ்பர் கொடுக்கதான் செய்வாங்க. நான் கொஞ்சம் முன்னாடியே போறேன், அவ்வளவுதான். நான் இங்க வந்ததுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன். அப்படிதானே சொல்லப்பா? ஆமா மேடம். நான் போன பிறகு பழைய செல்லப்பாவா மாறிடுவீங்களா? மறுபடியும் ராஜப்பாவுக்கோ இல்ல பொற்கொடிக்கோ நீங்க தான் ரைட் ஹேண்டா இருப்பீங்களா? சத்தியமா மாற மாட்டேன் மேடம். உண்மைன்னா என்ன, விசுவாசம்னா என்னன்னு உங்ககிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன் மேடம். என் உசுர் போற வரைக்கும் இந்த செல்லப்பா நல்லவனாதான் இருப்பேன். அது எவ்வளவு பெரிய சாக்கடைன்னு தெரிஞ்சுக்கிட்ட, உண்மையோட ருசியும் புரிஞ்சுக்கிட்டேன் மேடம். அப்புறம் எப்படி மேடம் நான் சாக்கடை புழுவா இருப்பேன்? நான் எப்பவும் உண்மையாதான் இருப்பேன். என்னால என்ன மாறிச்சோ எனக்கு தெரியல. உங்களை நான் மாத்திருக்கேன். அது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். நன்றி மேடம். எனக்கு ஒரு ஆசானா இருந்து நல்வழிப்படுத்திருக்கீங்க. அதுக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது மேடம். என்ன செல்லப்பா இது? உண்மைதான் மேடம். இப்ப நான் என் குடும்பத்தோட உண்மையான சந்தோஷத்தோட இருக்கேன் மேடம். செல்லப்பா, நீங்க இதே சந்தோஷத்தோட இருக்கணும். உங்களுக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன வந்து பாருங்க. நாம எல்லாருமே அரசாங்க சம்பளம் வாங்குறவங்க. அது நம்ம பாக்குற வேலைக்கு இல்ல, மக்களுக்காக நாம செய்யற சர்வீஸ்க்காக வாங்குறோம்.
முடிஞ்ச வரைக்குமே எல்லாருமே மக்களுக்காக வேலை பார்ப்போம். கண்டிப்பா மேடம். ம். என்ன மேடம்? என் கண்ணு முன்னாடியே நேர்மையான ஒருத்தரை இழந்துட்டோம். மேடம், நம்ம வாசுதேவன் சார் இறந்துட்டதா நினைக்காதீங்க மேடம். அவர் எங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கார் மேடம். இனி இந்த ஆபீஸே அவரை மாதிரி நேர்மையா இருக்கும் மேடம். ம். சரி, எல்லாருக்குமே நன்றி. நான் போயிட்டு வரேன். மேடம், இந்த பக்கம் வந்தா ஆபீஸுக்கு வந்துட்டு போங்க மேடம். கண்டிப்பா வரேன். ம். வரேன்.